எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல டேஸ்டான கோவக்காய் பொரியல் செய்ய பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கோவக்காய், 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகா 3, தேங்காய் 1 ஸ்பூன், இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விடாமல் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கோவக்காய் பொரியலுக்கு உண்டான சூப்பரான மசால் ரெசிபி. ஓகேங்களா? இந்த வணக்கம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அரைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய், அதில் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நல்லா அது பொரிச்சு வரப்ப கொஞ்சமாக நம்ம பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக அந்த பூண்டை போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்ததுன்னு இந்த கோவக்காவை போட்டுக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேஸ்டியான கோவக்காய் பொடி ரெடி.